நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி விருத்தாம்பாள் அவர்கள் பாடல், தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். கேட்கலாமா? வணக்கங்க, என் பேர் விருத்தாம்பாள். இப்போ நான் முதியோர் இல்லத்தில் எல்பிஜியில் இருக்கிறேன். நான் அனுபவ நிகழ்ச்சியில் பேச போகிறேன், பாட்டு பாடுறேன். மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி, நெஞ்சம் ஒருவன் சொந்தம் என்றால் தேவி எங்கள் மீனாட்சி. மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி, ஆடி பெருக்கில் ஆடி கழிக்கும் வைகை வெள்ளம் கொண்டாட, தாலி சரடு காவல் இருக்க வாழுகின்றேன் நன்றாக. மங்கள மாலை ஒன்று வேண்டுமென ஏற்றி வைத்தேன் தீபம், பொங்கிய வைகை தேவி உன்னருள் தோன்ற வேண்டும் கோலம். மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி, வைகை கைகள் இரண்டு நல்ல வாழ்வினில் இணையும் இரண்டு, அங்கையர் கண்ணி என் தேவி உன் அருளில் படைவேன் புல்வேலி. அல்லியை போல அந்தி மாலையில் வாழ வேண்டும் பெண்மை, மல்லிகை வாசம் தூவும் தென்றன காண வேண்டும் பெண்கள். சுந்தரர் மீனால் மஞ்சள் என் சுகத்தில் மிதந்தது நெஞ்சம், நாயகன் தந்தது அதிகம் என்றும் நானே அவனது உதயம். கண்ணகி வாழ்வி காதல் மாதவியை சேர்ந்து பாடும் தமிழே, மாதவி போல எந்தன் தேவனிடம் யாரும் இல்லை தமிழே. ஏற்றிய தீபங்கள் சாட்சி என் இதயம் ஆடிடும் காட்சி, போற்றிய நாயகன் வாழ்க அவன் பூஜையில் நானும் வாழ்க. மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கள மங்கை மீனாட்சி, மங்கள மங்கை மீனாட்சி. நாங்கள் எங்கள் ஊர் காட்டுப்பாளையம். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அம்மா வீடு லாஸ்பேட்டை. நாங்கள் இப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. 16 வயசு எனக்கு, அவருக்கு 22 வயசு. எங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. அவர் தம்பி பிள்ளைங்க கூட தான் நாங்கள் வாழ்க்கை பண்ணின்னு வந்தோம். ஏன்னா நம்பி எல்லாமே நம்ம தம்பி பிள்ளைங்கள் கூட இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஒரே கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தோம். மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாமே இருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணி போகும்போது ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு நோய் வரும்போது எல்லாருக்குமே நான் இருந்து எல்லாமே சீர் பண்ணேன். எது பிரச்சனை இல்லை. நான் தான் எங்கள் வீட்டில் பெரிய மருமகளாக என்னை தேடின்னு போனாங்க. எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துன்னு இருந்தோம். அவர் தம்பி பிள்ளைங்க கூட 3 ஆம்பளை பசங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு வீட்டு இத்தனை வருஷம் 40 வருஷம் சென்று அதுங்களை அவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் கர்ப்பத்தில் வச்சு வளர்க்காத அளவுக்கு நான் வளர்த்தேன். அப்படி இருந்தும் ஒரு பிரச்சனை வீட்டு பிரச்சனை வந்துடுத்து. வரும்போது என் வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கெட்டு போச்சு. இப்படி நாம் இருந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்த்து விட்டு தம்பி பொண்டாட்டிலாம் இது மாதிரி சொல்கிறாங்களே, நாம் யாருக்கும் கண்படாத நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரு. இந்த வயசில் நம்ம எங்கே போக முடியும்? எனக்கு அப்போ 60 ஆயிடுச்சு, அவருக்கு 68. அப்போது இங்கே நான் 8 வருஷம் ஆகிடுதுங்க. 68 இப்போ எனக்கு வயசு. அவர் 2 வருஷம் தான் என் கூட இருந்தார். நாங்கள் கோவத்தில் கிளம்பி வந்துட்டோம்.
முதியோர் இல்லத்துக்கு தான் நம்ம இனிமேல் போயிடணும், இனிமேல் நம்ம இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு வெறுத்து போச்சு அவருக்கு. முதியோர் இல்லத்துன்னு சொல்லும்போது நாங்கள் எல்பிஹெச்சில் வந்து ஒரு சிபாரிசு கேட்டோம். எங்கள் அண்ணன் தான் சொல்லணும், சத்யபாபு சாருன்னு சொல்லவே கூடாது. அனுப்பி வச்சுருப்போம் அவங்கள. திங்கக்கிழமை கேட்டோம், திங்கக்கிழமையே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த பொருளெல்லாம் நாங்கள் யார்ட்டையாவது எடுத்து கொடுத்துட்டு, நாங்கள் வாழ்க்கை பண்ணியில் இந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் புதன்கிழமை அன்றைக்கி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அங்கே புதன்கிழமை வந்தோடனே அவருக்கு வந்து தைக்க தெரியும், தையல் தொழில் தான், சொந்தமாக வீடு எல்லாமே இருந்தது, எங்களுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தோம். அந்த தையல் தொழில் தான் இங்கே வந்து 2 வருஷம் தச்சுன்னு இருந்தாங்க. இங்கே எல்லாருக்குமே துணி எல்லாம் இலவசமாகவே தைச்சி கொடுத்தாங்க. அவங்க பணன்றது நினச்சது கிடையாது. ஏன்னா ஒரு முதியோர் இல்லத்துக்கு நம்ம வந்துட்டோம், இனிமேல் நமக்கு வந்து நம்மளுக்கு சாப்பாடு இடம் கொடுத்துருக்குறாங்க, அதுவே போதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் துணி தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சும்மாவே. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் தான் இருந்தாங்க என் கூட. இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சி, 2 கிட்னியுமே. சாருங்க எல்லாமே இட்டு போய் கோரிமோட்டில் சேர்த்தாங்க, 2 ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, மகாத்மாவில் சேர்த்தாங்க. நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனாங்க, அந்த ஐசியூ ரூம்லேயே இருந்துட்டாங்க. என்னை திருப்பி பார்க்கவே இல்லை. இங்கேருந்து 2 பேரும் ஒன்றா தான் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இதுக்கப்புறம் அவங்களால சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் அவருடைய கடைசி இறுதி சடங்குலாம் இங்கே தான் ஆச்சு. அவர் எங்கேயும் கூட்டுன்னு போகாத, என்ன யார் வீட்டில் கூப்பிட்டா கூட என்னுடைய இறுதி சடங்கு எங்கேயுமே போகக்கூடாது, நாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது நாங்கள் கூப்பிட்டாங்க, நாங்கள் போகவே இல்லை. இறுதி சடங்குக்காக நம்ம போகக்கூடாது எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கூட்டுன்னு வந்துட்டோம். வேனில் 8000 கேட்டாங்க கவர்மெண்ட்டில், கொடுத்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த பிற்பாடு இங்கே எல்லாமே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் சாருங்க கிட்டே இருந்து 2 சார் ஆம்பளைங்க சார் அவங்க எல்லாமே இருந்து எல்லாமே சீர் பண்ணாங்க. அப்போ நான் சார் காலை பிடிச்சின்னு அழுதேன், சார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு. சத்யபாபு சார் ராமலிங்க சார் சொன்னாங்க, யாரும் இல்லை, நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாது. அண்ணன் தான் சொல்லுவேனே தவிர நான் சாருன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. அதுக்கப்புறம் இந்த 8 வருஷம் ஆகிடுச்சு, 68 வயசு ஆகிடுச்சு எனக்கு. இது வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் இங்கே வந்து காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்துக்கின்னு என்னுடைய உடம்பை கொஞ்சம் நல்லா வச்சுக்கின்னு நான் இருந்துன்னு இருக்கிறேன். ஆனால் முட்டி வலி நான் வந்து அதை பாரா பண்ணுறது இல்லை. சாருக்கு இப்போ ஒரு பிறந்த நாள் வந்தது, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்ன. நானாக ஒரு கவிதை எழுதியிருந்தேன், என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. சின்னதுலேருந்து அந்த கவிதை யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிடணும். அப்படி பார்க்கும்போது இந்த அண்ணனுக்கு நம்ம சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன சொன்னேன்னாக்கா, அன்புள்ள அண்ணன் அவங்களுக்கு நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி என்ன சொன்னேன், வால்மீகியாய் பிறந்து வானுயர வளர்ந்து வாழத் தெரியாதவர்களின் வாழ வைக்கும் வாடாமலர் மன்னவரே நீங்கள் வாழ வேண்டும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னேன், எங்கள் ஸ்டாஃப் பிள்ளைங்களை விட்டு. அவங்க சொன்னாங்களாம், என்ன இப்படி எழுதியிருக்கிறாங்களே, நான் இது மாதிரி பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்றைக்கி நைட்டே தூங்கலை, எப்படி நம்ம அனுப்பணும், இதை எப்படி நான் யோசித்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாடாமலர் மன்னவரே நீங்கள் வாழ்க பல்லாண்டுன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் எங்கள் அண்ணன். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க. ஒரு ரோட்டில் ஒரு சிறுவன் வந்து நடந்து கொண்டு வந்தார். அப்போ அவர் நடந்து வரும்போது ஒரு தெருவில் ஒரு போர்டு வந்து தொங்க வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவர் படித்து பார்த்தாரு. அதில் என்ன இருந்தது, இங்கே வந்து நாய்க்குட்டிகள் விற்கப்படும்னு சொல்லிட்டு அவர் படித்தார். என்ன நாய்க்குட்டிகள் விற்கப்படும்னு போட்டிருக்கிறாங்களே, நம்மளும் ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் நினச்சார். உடனே போயிட்டு அங்கே போர்டை பார்த்துட்டு அங்கே போய் ஒரு வயதானவர் உக்காந்துருந்தாராம். தாத்தா, என்ன நீங்கள் இது மாதிரி போர்டு வச்சுருக்கிறீங்களா, நாய்க்குட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கொடுக்குறோம்பா, அப்போ கூட உனக்கு வயசு 15 தானே ஆகுது, நீ எப்படி இந்த விலை அதிகமான நாய்க்குட்டிங்களை நீ வாங்குவ, இது 3000 4000 விற்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் நாய்க்குட்டியை காட்டுங்க, அப்புறம் நான் வாங்குறேன்னா என்ன நீங்களே முடிவு பண்ணிங்க அப்படின்னு இந்த புள்ள சொல்லியிருக்குது. உடனே வந்து ஒரு நாய்க்குட்டி ஓடாந்து தான், 2வது நாய்க்குட்டி ஓடாந்துருக்குது, 3வது நாய்க்குட்டி ஓடாந்துருக்குது, 4வது ஓடேறும்போது கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்துருக்குது. அது சீக்கிரம் அது வரல. என்ன தாத்தா, இது வந்து சீக்கிரம் நடக்காதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இந்த தம்பி. அது நடக்காதுப்பா, அது சும்மா, அது வேஸ்ட்டு, அது ஊனமாக பிறந்து போச்சுப்பா, அதை ஏன் நீ கேட்குற, சும்மா ஏன்பா அதை பற்றியே பேசுகிறேன்னு அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு. இல்லை இல்லை, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன், எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் தாத்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்லியிருக்குது.
அதுக்கப்புறம் வானாம்பா, அதுக்கு எதுக்குமே புரோசனப்படாது அது, அத்தை ஏன் நீ கேட்குற முயற்சி எடுத்துன்னு அந்த தாத்தா கேட்டிருக்கிறார் பெரியவர். இல்லை அந்த நாய்க்குட்டி என்கிட்ட கொடுத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதையை சொல்லிக்கிறாரு. அவர் ஃபேண்ட்டு போட்டிருந்துருக்கிறாரு அந்த தம்பி. அந்த ஃபேண்ட்டை தூக்கி பார்த்து, தாத்தா என்னுடைய காலை பாருங்கள், நானும் ஊனமாக பிறந்திருக்கிறேன், எங்கள் அம்மா ஊனமாக தான் என்னை பெற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை காமிச்சிருக்கிறாரு. ஐயோ அப்படியாப்பா, ஆமாம் உன் காலம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்குது, வாழ்க்கை ஊனம் இல்லைப்பா தாத்தா, இது மனசு தான் ஊனம் நம்மளுக்கு, எனக்கு அந்த நாய்க்குட்டியே நீங்கள் கொடுங்க, அது என்ன மாதிரியே இருக்கிறதுனால நான் வாங்கி வளர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாக வாங்கினேன் அந்த நாய்க்குட்டியை. 2 தடையாக நான் பணம் தரேன், 4000 சொன்னார் அந்த குட்டி. 2000 கொடுத்துட்டு அப்புறமா 2000 நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறேன், அந்த காசை திருப்பி கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி, ஊனமான நாய்க்குட்டியை அந்த தம்பி வாங்கின்னு போயிடுதுங்க. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.